வணக்கம். ரீசென்ட் டைம்ஸ்ல உங்களுக்கு நெறைய வியர்டான ட்ரீம்ஸ் வருதா? இல்லன்னா உங்களுக்கு ஏதேதோ மெமரீஸ்லாம் திடீர்னு வர்ற மாதிரி ஃபீல் ஆகுதா? இல்ல உங்களுக்கு நெறைய ஐடியாஸா வருது. ஒரு ரீசென்ட்டா ஒரு 10 டேஸ், 1 வீக்குள்ளார ஏதோ நெறைய ஐடியாஸா வந்துட்டே இருக்கு. நெறைய டவுன்லோட்ஸ் ஆயிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? அப்படி இல்லன்னா உங்களோட இன்ட்யூஷன் வந்து ஏதோ நெறைய இடத்துல சரியா இருக்கிற மாரி, அடிக்கடி அந்த கட் ஃபீலிங், அந்த ஹன்ச் இல்ல உள்ளுக்குள்ளேருந்து ஒரு வாய்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்கா? ஸோ அப்படிலாம் இருந்தது அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ உங்களுக்கு ஏன் இது மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா இப்போ வந்து லயன்ஸ் கேட் போர்ட்டல் ஓப்பன்ல இருக்கு. எஸ்பெஷலி ஃப்ரம் ஜூலை 26 to ஆகஸ்ட் 12 வந்து இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்ற விஷயம் வந்து ஆக்டிவா இருக்கும். ஸோ இந்த டைம்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி அப்கிரேட் நடக்கும். ஸோ அந்த எனர்ஜி அப்கிரேட்னால தான் உங்களுக்கு வரக்கூடிய அந்த வியர்ட் ட்ரீம்ஸ், டவுன்லோட்ஸ், இன்ட்யூஷன் இது எல்லாமே வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல் 8/8 அன்னைக்கு இட் ரீச்சஸ் இட்ஸ் பீக். ஸோ இது லைன்ஸ் கேட் போர்ட்டல்னா என்ன, இதை பற்றி என்னன்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் 8/8 அன்னைக்கு நாங்கள் நைட் 8 மணிக்கு ஒரு ஆக்டிவேஷன் செஷனும் கண்டக்ட் பண்ணுறோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மெடிடேஷன் செஷன், இட்ஸ் அன் ஆக்டிவேஷன் செஷன். ஸோ இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான செஷனாக இருக்க போது. ஸோ உங்களுக்கு உங்களோட லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த செஷனில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு இஷ்டம் இருந்தது அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், ஐ ஷேர் த டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம லைன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த விஷயம், இந்த லைன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்றது என்ன அப்படின்னா, சிரியஸ் அப்படின்னு ஒரு ஸ்டார் இருக்குது. இந்த ஸ்டார் தான் வந்து பிரைட்டஸ்ட் ஸ்டார். அண்ட் இதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஸ்பிரிச்சுவலி இவால்வ்டு ஸ்டார். அண்ட் இதை தான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் சன் அப்படின்னே சொல்லுவோம். நமக்கு சூரியன் வந்து இந்த உலகத்தில் பூமியில் உயிர்கள் வாழ்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி நம்மளோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் அலைவ்னஸுக்கு இந்த சிரியஸ் அப்படின்ற ஸ்டார் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த சிரியஸ் அப்படின்ற ஸ்டார் எஸ்பெஷலி இந்த ஜூலை 26 to ஆகஸ்ட் 12 இது வருஷம் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த வருஷம் இது ஏன் இன்னும் ஸ்பெஷல் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த சிரியஸ் ஸ்டார் வந்து ஏர்த்துக்கு பக்கத்தில் வரக்கூடிய டைம் பீரியட் தான் இந்த ஜூலை 26 to ஆகஸ்ட் 12. இதில் எஸ்பெஷலி ஆகஸ்ட் 8ஆம் தேதி இது ரொம்பவே பீக்கில் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம பண்ணக்கூடிய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு சம்மந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, பர்சனல் க்ரோத் சம்மந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு வந்து அதிகப்படியான ரிசல்ட்ஸ், என்ஹான்ஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதனால தான் இந்த ஈவெண்ட்டை ரொம்ப முக்கியமாக நம்மளோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதை ஏன் வந்து லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் வந்து சிம்ம ராசியில் இருப்பார். சூரியன் ஸோ சிம்ம ராசியில் இருக்கனால அந்த லயன் அப்படின்ற அந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இதை வந்து கேட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சிரியஸ் ஸ்டார் நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கிறப்போ அந்த சிரியஸ் ஸ்டாருடைய அந்த ஹை எனர்ஜி வந்து நம்ம பூமியிலையும் இருக்கும். ஸோ நம்மளோட பூமியோட எனர்ஜியுமே ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம பூமியோட ஃப்ரீக்வன்சியுமே அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு, நம்மளோட நமக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குமான ஒரு பாத்வே, ஒரு கேட் வந்து ஓப்பன் ஆகிற டைம் தான் இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல். அதனால தான் இதுக்கு பேரே வந்துட்டு லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாத்வே மற்ற நேரங்களெல்லாம் விட இந்த நேரத்தில் ரொம்பவே ஈஸியராக எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால தான் இதுக்கு பேர் லயன்ஸ் கேட் போர்ட்டல். ஸோ இதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து இஜிப்ஷியன்ஸ் தான் இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டலை வந்து ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் அவங்க கண்ட்ரியில் அந்த நைல் நதி இருக்கு இல்லையா, அந்த நைல் நதி வந்துட்டு அதில் வெள்ளம் வரும். அதில் வெள்ளம் வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களெல்லாம் அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டு அந்த நிலத்தை ஒரு ஃபர்டைல் லேண்டாக ப்ரிப்பேர் பண்ணுவான். ஸோ அதனால இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டலை அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு டோட்டலாக ஒரு இனத்தோட ரீக்ரோத் பீரியட் ஒரு ரீபர்த் பீரியடாக தான் பார்ப்பாங்க. அதாவது நமக்குள்ளே இருக்கிற வேண்டாத விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சு போய் நம்ம வந்து ஒரு புது மனுஷனாக வந்து உருவெடுக்கிற ஒரு பீரியட் தான் இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல். அண்ட் உண்மையாகவே இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டலுக்கு அவ்வளோ சக்தி இருக்கானா? நிச்சயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளோட ஹையர் செல்ஃப், அதாவது ஹையஸ்ட் வெர்ஷன், நம்மளோட ட்ரீம் லைஃப்பை நம்ம அடைய முடியாமல் இருக்கிறதுக்கு நமக்குள்ளார ஏதாவது பயங்கள் காரணமாக இருக்கலாம், ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கலாம், பிளாக்கேஜஸ் இருக்கலாம், எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் பிளாக்கேஜஸ், ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னால பிரச்சனை, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால தான் நம்மளால நம்மளோட ஹையஸ்ட் வெர்ஷனாக இருக்க முடியல, ஆர் நம்மளோட ட்ரீம் லைஃப்பை நம்மளால வாழ முடியல. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல் அன்னைக்கு நம்ம அதில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக நம்மளோட ஹையஸ்ட் வெர்ஷனை அடைய முடியும். லைக் இது வந்து நீங்கள் புதுசாக ஒரு பிறவி எடுக்கிற மாதிரி, உங்களுடைய அந்த பழைய உங்களுக்கு சர்வ் பண்ணாத விஷயங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு புது மனுஷனாக அவ்வளோ ஒரு புது எனர்ஜியோட, புது ஸ்ட்ரென்த்தோட நீங்கள் வர முடியும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லயன்ஸ் கேட் போர்ட்டல் அன்னைக்கு சன் வந்து சிம்மராசியில் இருப்பார். சிம்மராசி அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா, கரேஜ், ஸ்ட்ரென்த், இன்னர் பவர், ட்ரூத் இதெல்லாம் கொடுக்கும்.
ஸோ உங்களோட ட்ரீமை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அன்னைக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த எனர்ஜியை நம்ம டேப் இன் பண்ண முடியும், ஈஸியாக டேப் இன் பண்ண முடியும். ஸோ அந்த எனர்ஜியை நம்ம டேப் இன் பண்ணுறப்போ நம்மளோட லைஃப்பில் நிறைய மேஜிக் அண்ட் மிராக்கிள்ஸ் நிச்சயமாக நடக்கும். ஸோ இந்த லைன்ஸ் கேட் போர்ட்டல்ன்ற விஷயம் இந்த வருஷம் இன்னமுமே ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா நம்மளோட சீரியஸ் ஸ்டார் சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த லைன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்தோட எனர்ஜி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மாஸ்குலன் எனர்ஜியாக இருக்கும். சரிங்களா? அதே நேரம் அன்னைக்கு இந்த வருஷம் பௌர்ணமியாகவும் அமையுது. யூஸ்வலாகவே பௌர்ணமி அன்னைக்கு ஃபெமினைன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் இந்த லைன்ஸ் கேட் போர்ட்டலுடைய மாஸ்குலன் எனர்ஜியும் ஃபுல் மூனோட ஃபெமினைன் எனர்ஜியும் சேர்ந்து வர்றதுனால ஒரு அழகான எனர்ஜி பேலன்ஸ் கிரியேட் ஆகுங்க. ஃபெமினைன் எனர்ஜியும் மாஸ்குலைன் எனர்ஜியும் சேர்றப்போ எப்படி ஒரு கிரியேஷன் நடக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கிரியேஷனுக்கான ஸ்பேஸ் வந்து அந்த ஆகஸ்ட் 8 அன்னைக்கு இருக்க போகுது. ஸோ அந்த ஸ்பேஸை நம்ம எவ்வளோ அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இனிமேல் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த வருஷம் ஆகஸ்ட் 8 மிஸ் பண்ணாமல் எல்லாருமே அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஃபெமினைன் எனர்ஜி மாஸ்குலைன் எனர்ஜி சொன்னோம் இல்லையா, ஸோ அப்போ அந்த இடத்துல கிரியேட் ஆகிற பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்பில் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இல்லாதது தான். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண தெரியல, பணம் ஹெல்த் பேலன்ஸ் பண்ண தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் இல்லாதனால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த டே எஸ்பெஷலி ஆகஸ்ட் 8 அன்னைக்கு ஒரு காஸ்மிக் பேலன்ஸ் கிரியேட் ஆக போகுது. அன்னைக்கு நம்மளோட ஒர்க்கை செய்கிறப்போ நமக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும், நிறைய பேலன்ஸ் கிடைக்கும், நிறைய கைடன்ஸ் கிடைக்கும் அண்ட் நிறைய வந்து இன்ட்யூட்டிவ் நம்மளுடைய ஸ்டார் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட சோல் ஃபேமிலி கூட நம்ம நிறைய கனெக்ட் ஆக முடியும். ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிரியஸ் அப்படின்ற அந்த ஸ்டார் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி இவால்வ்டு ஸ்டார். எஸ்பெஷலி வந்து நம்ம ஸ்டார் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளோட சோல் வந்துட்டு இந்த எர்த் பிளானட்ல மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல இருந்திருக்கு. அந்த மாதிரி பார்க்குறப்போ நிறைய ஸ்டார் சீட்ஸ் வேறு வேறு பிளானட்ல முன்னாடி இருந்த சோல் இப்போ எர்த்ல இன்கார்னேட் ஆகி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சோல்ஸ் எஸ்பெஷலி வந்து சிரியன்ஸ், லைரன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அட்லாண்டியன்ஸ், ஆர்குட்டேரியன்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஸ்டார் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டார் சீட்ஸுக்கெல்லாம் இந்த லைன்ஸ் கேட் போர்ட்டல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நிறைய சோல் மெமரி ட்ரிகர் ஆகும், நிறைய சோல் ரிமெம்பரன்ஸ் நடக்கும். நீங்கள் யார் அப்படின்ற அந்த உண்மை தெரியறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இந்த லைன்ஸ் கேட் போர்ட்டலில் அப்படின்னா நீங்கள் உங்களோட கெலாக்டிக் ஃபேமிலி, உங்களோட ஸ்டார் ஃபேமிலியோட நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிவைன் பீயிங்ஸோட நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். லைக் ஸ்பிரிட் கைட்ஸ், மாஸ்டர்ஸ், ஏஞ்சல்ஸ், இது மாதிரி நிறைய டிவைன் பீயிங்ஸோட நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அகைன் நான் சொன்ன மாதிரி நம்மளோட எர்த்துக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாத்வே இந்த பீரியடில் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியராக உங்களால் ஹையர் டைமென்ஷன் கூட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். அவங்களோட மெசேஜஸை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும், அவங்களோட விஸ்டமை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களோட லைஃப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்துகிட்டு போகலாம், எப்படி எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குன்ற மாதிரி நிறைய கைடன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியராக கிடைக்கும். ஸோ இந்த லைன்ஸ் கேட் போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட் மட்டும் கிடையாது. இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களோட அந்த எனர்ஜியை வந்து ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் நடக்கும், ஒரு பெரிய எனர்ஜி ஷிஃப்ட் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு குரூப்போட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8/8 அன்னைக்கு நடக்கிற எங்களோட லைன்ஸ் கேட் போர்ட்டல் ஆக்டிவேஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு வேணா எனக்கு டிஎம் பண்ணுங்க, ஐ ஷேர் மோர் டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ இல்லை நான் இதை எனக்கு குரூப் எல்லாம் பண்ண வேண்டாம், பட் நான் இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் மெடிடேட் பண்ணலாம் அன்னைக்கு. ஸோ உங்களோட மெடிடேஷனில் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வருது அப்படின்றத பாருங்கள். செகண்ட் திங் என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்றைக்கி ஜேர்னலிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு எந்த இடத்துல லைஃப்பில் நீங்கள் ஸ்டக் ஆகியிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். அந்த இடத்த எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றதையும் உட்காந்து ஜேர்னல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு அன்வான்ட் ஸ்ட்ரெஸ், ஃபியர் எல்லாமே வந்து குறையும். சரிங்களா? அண்ட் இது வந்து அபண்டன்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் டைம் அப்படின்னா அது வந்து இந்த லைன்ஸ் கேட் போர்ட்டல். ஏன்னா 8/8 அப்படின்றது வந்து அந்த இன்ஃபினிட்டி அப்படின்றது மணி எனர்ஜி கூட ரொம்பவே சிங்க் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது மணி மேனிஃபெஸ்டேஷன் ரிச்சுவல்ஸ் ஆர் இன் ஜெனரல் என்ன டைப் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ரிச்சுவல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த 8/8 அன்னைக்கு பண்ணுறப்போ அதோட எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைம் பீரியடை நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் பர்சனல் க்ரோத்துக்கு, உங்களோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காக நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த நாளில் பண்ணுறது ரொம்ப பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக ஆனால் இந்த டேவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டே அன்னைக்கு உங்களுக்கு வேண்டாத தாட்ஸ், வேண்டாத இமோஷன்ஸ், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வேண்டாத பீப்புள், வேண்டாத திங்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான ஒரு நெக்ஸ்ட் டைம் லைனுக்கே நீங்கள் ஜம்ப் பண்ணலாம். உங்களோட ஹையஸ்ட் வெர்ஷனுக்கு ஒரு ஜம்ப் மாதிரி பண்ணுறதுக்கான பெஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8/8. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து செப்டம்பர் வந்துட்டு எங்களோட 3rd ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்
எஃபர்ட்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் 8/8 அன்னைக்கு பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜேர்னி உங்களுக்கு ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, இந்த 8/8 பண்ணுறதுனால அப்படின்னா நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் சாட்டர்டே, அதாவது August 16 அன்னைக்கு மாஸ்டர் கிளாஸ் வைக்க போகிறோம். ஸோ மாஸ்டர் கிளாஸுக்கு அப்புறமா இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ கரண்ட்லி இட் இஸ் ப்ரைஸ் அட் 60,000. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது 70,000 ஆயிரும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த 60,000 ப்ரைஸே அவைல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாஸ்டர் கிளாஸுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ரீ புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஹேவ் த கோர்ஸ் அட் 60,000. ஓகே, ஸோ உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஐ ஷேர் த டீட்டெயில்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங் அண்ட் ஹாப்பி ஸ்பிரிச்சுவல் க்ரோத். தேங்க்யூ.